ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஃபிர்தௌஸ் அகாடமி. நிறைய பேர் நம்மளுடைய சிலாஜிசம் அப்படின்ற டாபிக் வந்து வீடியோ பார்த்துட்டு அண்ட் தென் அதில் நான் கொடுத்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. அண்ட் தென் ஆன்சர் கீயும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்க்க போகிறோம் அந்த கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஃபிஃப்த்து 5 கொஸ்டின் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோலயே. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அண்ட் தென் டுவெல்த் எண்டு 30, 31 அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இடையில என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலையோ, எதெல்லாம் ப்ராக்டிஸ்க்கு கொடுத்தோமோ, ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணிருக்கீங்களா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து டயக்ராமாக ட்ரா பண்ணணும். ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஆல் தி ஆக்டர்ஸ் அப்படின்னா ஸோ எல்லா ஆக்டர்ஸும் எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க? கேர்ள்ஸ்குள்ள இருக்கிறாங்க. சரி, ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் கேர்ள்ஸ், ஆல் தி கேர்ள்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்ஸ். எல்லா கேர்ள்ஸும் பியூட்டிஃபுல் அப்படின்ற அந்த ரவுண்டுக்குள்ள இருக்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம். இப்போ நம்ம கன்க்ளூஷன் வந்து ட்ரூவா இருக்குதா ஃபால்ஸா இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான டயக்ராம் நான் வரைஞ்சேன் அப்படின்னா ஆல் தி ஆக்டர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னு வரைகிறேன். ஸோ இப்போ இங்கே உள்ள டயக்ராமும் இங்கே உள்ள டயக்ராம் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா எஸ் மேட்ச் ஆகுது. ஏன்னா பியூட்டிஃபுல்ன்ற பி அப்படின்ற ரவுண்டுக்குள்ள தான் ஆக்டர்ஸ்ன்ற ரவுண்ட் இருக்குது, இங்கேயும் அதே தான் இருக்குது. அப்படின்றதுனால இது வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் சம் கேர்ள்ஸ் ஆர் ஆக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ 2 சர்க்கிள் வந்து இன்டர் கனெக்ட் ஆயிருந்தாலோ இல்லை ஃபுல்லா கனெக்ட் ஆயிருந்தாலோ சம்முன்னு வந்தாலே நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இங்க வந்து யார் 2 பத்தி பேசுறோம்னா கேர்ள்ஸையும் ஆக்டர்ஸையும் பத்தி பேசுறோம். ஸோ இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டா ஆக்டர்ஸ் கேர்ள்ஸ் 2க்கும் கனெக்ட் இருக்குது. அப்ப சம்முன்னு வந்துட்டாலே என்னது? அது வந்து ட்ரூ தான். ஸோ அப்ப 6க்கு என்ன வரும் ஆப்ஷன்? போத் 1 and 2 ஃபாலோ, இ அப்படின்ற ஆப்ஷன் வரும். சரியா? ஸோ எய்தர் 1 அப்படின்றதுக்கான அர்த்தம் வேற, போத் அப்படின்றதுக்கான அர்த்தம் வேற. சரியா? ஸோ ரெண்டுமே கண்டிப்பாவே ட்ரூவா இருக்கும் அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் இஃப் போத் 1 and 2 ஃபாலோஸ் அப்படின்றது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல் தி விண்டோஸ் ஆர் டோர்ஸ். ஸோ எல்லா விண்டோவும் டோருக்குள்ள இருக்குது அப்படின்றாங்க. நோ டோர் இஸ் அ வால். டோருக்கும் வால்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரியா? அதனால இந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்றதுனால இன்ட்டு மார்க் போட்டோம். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கான டயக்ராம் இது. இப்போ கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா சம் விண்டோஸ் ஆர் வால்ஸ். சம் விண்டோஸ் ஆர் வால்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டோருக்கும் வாலுக்கும் வந்து எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப விண்டோக்கும் வாலுக்கும் எந்த கனெக்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா விண்டோவும் டோருக்குள்ளதான் இருக்குது. கரெக்டா? ஸோ அப்ப இந்த டயக்ராம் நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா டோர் ஈக்குவல் டு விண்டோ அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்ப டோருக்கும் வாலுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா அப்ப விண்டோக்கும் வாலுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா டோருக்குள்ளதான் விண்டோ இருக்குது அப்படின்றதுனால டோருக்கும் வாலுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டதுனாலயே நமக்கு விண்டோக்கும் வாலுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதனால இது வந்து என்னது? சம் விண்டோஸ் ஆர் வால்ஸ் அப்படின்னு சொன்னது வந்து தப்பு. சரியா? தப்பான ஸ்டேட்மெண்ட். நோ வால் இஸ் அ டோர். ஸோ வாலுக்கும் டோருக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு கொஸ்டின்லேயே ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ கன்க்ளூஷன் அதே தான் இருக்குது. ஸோ அப்போ ட்ரூ. அப்போ செகண்ட் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். அந்த மாதிரி என்ன கன்க்ளூஷன் இருக்குது? என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஸோ கன்க்ளூஷன் 2 மட்டும் ஃபாலோ ஆச்சுன்னா பின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் கப்ஸ் ஆர் புக்ஸ். எல்லா கப்பும் புக்குக்குள்ள இருக்குது. எல்லா கப்ஸும் புக்குக்குள்ள இருக்குது. ஆல் புக்ஸ் ஆர் ஷர்ட்ஸ். ஸோ எல்லா புக்கும் ஷர்ட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் கப்ஸ் ஆர் நாட் ஷர்ட்ஸ். ஸோ இங்க இருக்குது கப்பு, இங்க இருக்குது ஷர்ட். எல்லா கப்பும் ஷர்ட்டுக்குள்ளதான் இருக்குது. அப்ப சம் கப்பு வந்து ஷர்ட்ஸா இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அதை வந்து ட்ரூவா இருக்காது. சரியா? ஸோ அந்த நாட் வந்துட்டாலே என்னது? ஃபால்ஸ்னு வந்துடும். ஓகேவா? ஸோ சர்க்கிள்ஸ் வந்து கனெக்டடா இருந்துச்சுன்னா நாட்டு சம் நாட்டு அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து ஃபால்ஸ் ஆனதுதான். சம் ஷர்ட்ஸ் ஆர் கப். ஸோ ஷர்ட்டுக்கும் கப்புக்கும் கனெக்ஷன் இருக்குது. சம்னு வந்துட்டதுனால நம்ம வந்து இதை மட்டும் ட்ரூன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2 follows.
ஓகேவா? நெக்ஸ்ட் சம் கவுஸ் ஆர் க்ரோஸ். சம் கவுஸ் ஆர் க்ரோஸ். ஸோ இங்க வந்து கவு, இது வந்து க்ரோ. சம் க்ரோஸ் ஆர் எலிஃபென்ட்ஸ். ஸோ க்ரோவும் எலிஃபென்ட்டும் கனெக்ட் ஆயிருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து டயக்ராம். இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் கவுஸ் ஆர் எலிஃபென்ட்ஸ். ஸோ கவுக்கும் எலிஃபென்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து தெரியாது. அந்த கனெக்ஷன் வந்துட்டு அவங்க சொல்லலை. மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். கரெக்டா? ஸோ இந்த கனெக்ஷன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்றதுனால மேபி அப்படின்ற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். சரியா? ஆல் க்ரோஸ் ஆர் எலிஃபென்ட்ஸ். எல்லா க்ரோவும் எலிஃபென்ட் அப்படின்றாங்க. ஸோ அது வந்து என்னது? ஃபால்ஸ். ஸோ இதுவும் ஃபால்ஸு, இதுவும் ஃபால்ஸு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ கிடையாது, ஒன்லி 2 ஃபாலோ கிடையாது, எய்தர் 1 ஆர் 2 கிடையாது, போத் கிடையாது. ஸோ இப்போ நெய்தர் 1 ஆர் 2 ரெண்டுமே வந்து ஃபாலோ ஆகலை அப்படின்றது தான் வந்து இந்த ஆப்ஷன் டி அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் கவுஸ் ஆர் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கவுக்கும் எலிஃபென்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், எனக்கு தெரியாது. மே ஆர் மே நாட் பி. ஸோ ஷுவரா எனக்கு தெரியாது அப்படின்றதுனால நம்ம வந்து இது ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஆல் க்ரோஸ் ஆர் எலிஃபென்ட்ஸ்னா சம் க்ரோ தான் வந்து எலிஃபென்ட்னு சொல்லியிருக்காங்க, எல்லா க்ரோவும் எலிஃபென்ட் இல்லை. ஸோ அப்போ இதுவும் வந்து ஃபால்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து நெய்தர் 1 ஆர் 2 அப்படின்றத எடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆல் தி பென்சில்ஸ் ஆர் பென்ஸ். எல்லா பென்சிலும் பென்னுக்குள்ள தான் இருக்குது. ஆல் தி பென்ஸ் ஆர் இங்க்ஸ். எல்லா பென்னும் இங்குக்குள்ள இருக்குது. சரியா? ஸோ எல்லா பென்சிலும் பென்னுக்குள்ள இருக்குது, எல்லா பென்னும் இங்குக்குள்ள இருக்குது. இதுதான் வந்து டயக்ராம். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல் தி பென்சில்ஸ் ஆர் இங்க்ஸ். ஸோ சர்க்கிள் கனெக்டா இருக்கும் போது நம்ம வந்து வரைஞ்சு பார்க்கறது பெட்டர். இந்த ஆல் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வரப்போகும்போது வரைஞ்சு பார்த்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா இங்கே உள்ள டயக்ராமும் இங்கே கன்க்ளூஷன்ல உள்ள டயக்ராமும் சேமா இருக்கணும். ஆல் தி பென்சில்ஸ் ஆர் இங்க்ஸ். ஸோ இங்குக்குள்ள பென்சில் இருக்குது, இங்கேயும் இங்குக்குள்ளதான் பென்சில் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கன்க்ளூஷன் வந்து ட்ரூ. ரெண்டாவது சம் இங்க்ஸ் ஆர் பென்சில்ஸ். ஸோ இங்குக்கும் பென்சிலுக்கும் கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். கனெக்ஷன் இருக்கும் பட்சத்துல சம் வந்தாலே நம்ம எப்பவுமே ட்ரூ அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்? போத் 1 and 2 ஃபாலோ. இ அப்படின்ற ஆப்ஷன் வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 11th கொஸ்டின், சம் டாக்ஸ் ஆர் பேட்ஸ். சம் டாக்ஸ் ஆர் பேட்ஸ். நெக்ஸ்ட் சம் பேட்ஸ் ஆர் கேட்ஸ். சம் பேட்ஸ் ஆர் கேட்ஸ். இப்போ இதுதான் வந்து டயக்ராம். இதுக்கான கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் டாக்ஸ் ஆர் கேட் அப்படின்றாங்க. ஸோ டாகுக்கும் கேட்டுக்கும் கனெக்ஷன் எனக்கு தெரியாது, அது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ மே ஆர் மே நாட் பி அப்படின்றதுனால இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். ஸோ அதே தான், டாகு கேட்டு, இப்போ வந்து கேட்டு டாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கும் கன்க்ளூஷன் எனக்கு தெரியாது, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்றதுனால இதுவும் ஃபால்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதனால நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ் அப்படின்ற ஆப்ஷன் டி வந்து சூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், ஆல் தி ட்ரக்ஸ் ஆர் ஃப்ளைஸ். ஆல் தி ட்ரக்ஸ் ஆர் ஃப்ளைஸ். சம் ஸ்கூட்டர்ஸ் ஆர் ஃப்ளைஸ். சம் ஸ்கூட்டர்ஸ் ஆர் ஃப்ளைஸ். ஸோ எல்லா ட்ரக்கும் ஃப்ளைஸ்குள்ள இருக்குது, சம் ஃப்ளைஸ் வந்து ஸ்கூட்டர்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் வந்து ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆல் த ட்ரக்ஸ் ஆர் ஸ்கூட்டர்ஸ். எல்லா ட்ரக்கும் ஸ்கூட்டரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ட்ரக்கும் ஸ்கூட்டரா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஏன்னா ஃப்ளைஸை தான் இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டயக்ராமை நம்ம இப்படியும் வரையலாம், ட்ரக் ஈக்குவல் டு ஃப்ளைஸ் அப்படின்னு வரையலாம். இதுல சம் ஃப்ளைஸ் தான் என்ன ஆகுது, ஸ்கூட்டரா இருக்குது. இதுல எல்லாமே வந்து ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லல. ஸோ அப்ப எல்லா ட்ரக்குமே ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். சரியா? நெக்ஸ்ட் சம் ஸ்கூட்டர்ஸ் ஆர் ட்ரக்ஸ். இங்க ஸ்கூட்டருக்கும் ட்ரக்குக்கும் இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தும் வரலாம், இங்க பாத்தீங்கன்னா கனெக்ஷன் இல்லாமலும் வரலாம். ஸோ அப்ப கனெக்ஷன் இருந்தும் வரலாம், கனெக்ஷன் இல்லாமலும் இருக்கலாம். அப்படின்றதுனால இதையும் நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கிறோம், ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதனால ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். சரியா? இப்போ நம்ம நார்மலா ஆல் தி ட்ரக்ஸ் ஆர் ஃப்ளைஸ் அப்படின்றத ட்ரக்கு உள்ள வரைஞ்சிட்டு ஃப்ளைஸை வந்து வெளியே வரைவோம். சம் ஃப்ளைஸ் ஆர் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்றத இப்படி வரைவோம். இந்த டயக்ராம் நம்ம எப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம். ட்ரக்கும் ஃப்ளைஸும் ஒரே சர்க்கிள வரைஞ்சிட்டு ஸ்கூட்டர்ஸ் அது கூட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வரையலாம்.
ஸோ அப்படி இருக்கிறதுனால ஒரு இடத்துல கனெக்ஷன் இல்லை, ட்ரக்குக்கும் ஸ்கூட்டருக்கும் ஒரு இடத்துல கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது, இன்னொரு இடத்துல கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், மேபி மே நாட் பி அப்படின்றதுனால நம்ம வந்து அதை ஃபால்ஸ்ன்னு எடுத்துட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல் பில்டிங்ஸ் ஆர் சாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோ சாக் இஸ் டாஃபி. நோ சாக் இஸ் டாஃபி. ஸோ சாக்குக்கும் டாஃபீஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. சரியா? ஸோ இங்க என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்குறாங்க, நோ பில்டிங் இஸ் டாஃபி. பில்டிங்குக்கும் டாஃபிக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சாக்குக்கும் டாஃபிக்கும் கனெக்ஷன் இல்லைனாலே அதுக்குள்ள இருக்கிற பில்டிங்குக்கும் டாஃபிக்கும் கனெக்ஷன் இருக்காது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸோ இது வந்து ட்ரூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டா இருக்குது. சரியா? ஸோ சாக்குக்கும் டாஃபிக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பில்டிங்குக்கும் டாஃபிக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெரிய சர்க்கிள்கே கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் சின்ன சர்க்கிள்க்கும் கனெக்ஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால இதை வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ அதை வந்து ட்ரூ அப்படின்னு எடுத்துட்டோம். ஆல் சாக்ஸ் ஆர் பில்டிங்ஸ். ஸோ எல்லா சாக்கும் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா எல்லா சாக்கும் பில்டிங்குள்ள இருக்குது அப்படின்னு வரைவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிக்குள்ள பி இருக்குது, இங்க பிக்குள்ள சி இருக்குது. ஸோ அப்ப ஆப்போசிட்டா இருக்கிறதுனால இது வந்து ஃபால்ஸ். ஸோ அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் ஃபாலோஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஆல் கார்ஸ் ஆர் கேட்ஸ். எல்லா காரும் கேட்டுக்குள்ள இருக்குது. ஆல் கார்ஸ் ஆர் கேட்ஸ். எல்லா ஃபேன்ஸும் கேட்டுக்குள்ள இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்கலாம்னா ஆல் கார்ஸ் ஆர் கேட்னா கேட்டுக்குள்ள கார் இருக்குது. ஆல் ஃபேன்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படின்னா எல்லா ஃபேனும் கேட்டுக்குள்ள தான் இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம வரையணும். இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆல் கார்ஸ் ஆர் ஃபேன்ஸ். எல்லா காரும் ஃபேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அந்த கனெக்ஷன் நமக்கு வந்து தெரியாது. காருக்கும் ஃபேனுக்கும் கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி சம் கார்ஸ் ஆர் ஃபேன்ஸ் இப்படி இருக்கலாம், இல்லைனா இவங்க சொல்லியிருக்க மாதிரி எல்லா காரும் ஃபேனுக்குள்ள இருக்கலாம். ஸோ அப்போ கனெக்ஷன் நமக்கு காருக்கும் ஃபேனுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் அவங்க வந்து சொல்ல கிடையாது. அதனால எனக்கு வந்து இதை நான் வந்து என்னென்னு எடுத்துக்கணும், தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கணும். சரியா? நெக்ஸ்ட் சம் ஃபேன்ஸ் ஆர் கார்ஸ். ஸோ அதே தான், ஃபேனுக்கும் காருக்கும் எனக்கு கனெக்ஷன் தெரியாதுன்ற போது நம்ம வந்து அதை ஃபால்ஸ்ன்னு தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால ஆப்ஷன் டியை நம்ம வந்து சூஸ் பண்றோம். ஸோ இந்த கேட்டுக்குள்ள காரும் ஃபேனும் இருக்குது. அது தனித்தனி சர்க்கிள் இந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கனெக்ட் ஆகியும் இருக்கலாம், இல்லைன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஷுவரா தெரியாது காருக்குள்ள ஃபேன் இருக்கா, ஃபேனுக்குள்ள கார் இருக்கா, இல்லை ரெண்டும் கனெக்டடா இருக்குதா, கனெக்ட் ஆகாம இந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்றதுனால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அதை வந்து ஃபால்ஸ்ன்னு நம்ம எடுத்துட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நோ டோர் இஸ் டாக். நோ டோர் இஸ் டாக் அப்படின்னா டோருக்கும் டாகுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஆல் தி டாக்ஸ் ஆர் கேட்ஸ். எல்லா டாகுமே கேட்டுக்குள்ள தான் இருக்குது. ஸோ எல்லா டாகும் கேட்டுக்குள்ள இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நோ டோர் இஸ் கேட் அப்படின்னு சொல்றாங்க. நோ டோர் இஸ் கேட் அப்படின்னா இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கும், ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும், இங்க ஒரு சர்க்கிள் இருந்துச்சு. இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நம்ம சின்ன சர்க்கிள்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டோம். பட் இங்க பாத்தீங்கன்னா டோருக்கும் டாகுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சின்ன சர்க்கிள் கூட கனெக்டடா சொல்லியிருக்கிறாங்க. இந்த டோருக்கும் கேட்டுக்கும் என்ன ரிலேஷன், கனெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல. மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் இல்லையா? ஸோ அப்படின்றதுனால நோ டோர் இஸ் கேட் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து ட்ரூ அப்படின்னு எடுத்துக்க கூடாது. ஸோ அது வந்து மே ஆர் மே நாட் பி, இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்றதுனால நம்ம இதை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். புரியுதா? போன கொஸ்டின்ஸ்க்கும் இந்த கொஸ்டினுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாக்குக்கும் டாஃபிக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பில்டிங்குக்கும் டாஃபிக்கும் கனெக்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இதுக்குள்ளதான் இது இருக்குது. பட் இப்போ உள்ள சம்ல பாத்தீங்கன்னா டோருக்கும் டாகுக்கும் உள்ள சர்க்கிளுக்கு தான் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வெளியில உள்ள சர்க்கிள் வந்து கனெக்ஷன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அதை பத்தி அவங்க சொல்லாததுனால நம்ம வந்து அதை மே ஆர் மே நாட் பின்னு எடுத்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துட்டோம்.
அதே மாதிரி நோ கேட் இஸ் டோர் அப்படின்னா ஸோ மறுபடியும் கேட்டையும் டோரையும் தான் பத்தி பேசுறாங்க. ஸோ அப்போ இதுவும் நம்ம வந்து ஃபால்ஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ மே ஆர் மே நாட் பி. சரியா? சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். ஸோ இப்போ வந்து கேட்டுக்கும் டாகுக்கும் கனெக்ஷன்ஸ் வராங்க. கேட்டுக்குள்ளதான் டாக் இருக்குது. சம் அப்படின்றது வந்ததுனால நம்ம வந்து ட்ரூவா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஆல் தி கேட்ஸ் ஆர் டாக்ஸ். எல்லா கேட்டும் டாக்னு சொல்றாங்க. ஆல் தி கேட்ஸ் ஆர் டாக்ஸ். டாகுக்குள்ள கேட் இருக்குதுன்றாங்க. ஆனா இங்க கேட்டுக்குள்ளதான் டாக் இருக்குது. ஸோ அப்ப இது வந்து ஃபால்ஸ். ஸோ அப்ப எது மட்டும்தான் ட்ரூன்னு கேட்டீங்கன்னா 3 மட்டும்தான் ட்ரூவா இருக்குது. அப்படி இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 3 அப்படின்றது ஆப்ஷன் டில தான் வந்து இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஒன்லி 3 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஆல் கிரீன் ஆர் ப்ளூ. ஆல் கிரீன் ஆர் ப்ளூ, ஆல் ப்ளூ ஆர் ஒயிட். ஸோ இதுதான் வந்து டயக்ராம். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம் ப்ளூ ஆர் கிரீன். ஸோ சம்முன்னுட்டாலே ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ப்ளூக்கும் கிரீனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. சம் அப்படின்றது வந்ததுனால ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஒயிட்டுக்கும் கிரீனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. சம்னு வந்ததுனால இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட் சம் கிரீன் ஆர் நாட் ஒயிட். ஸோ நாட்னு வந்தா கனெக்ஷன் இல்லைன்னா தான் ட்ரூ. கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அது ஃபால்ஸ். கிரீனுக்கும் ஒயிட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ சம் நாட்னு வந்ததுனால இது வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ 1 and 2 மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 and 2. ஓகேவா? ஸோ இங்கே ஒன்று இருக்குதா, ஆல் ஒயிட் ஆர் ப்ளூ. ஆல் ஒயிட் ஆர் ப்ளூ அப்படின்னா எல்லா ஒயிட்டும் ப்ளூக்குள்ள இருக்குது. பிக்குள்ளதான் டபிள்யூ வருது அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து டபிள்யூக்குள்ள பி இருக்குது. ஸோ அப்ப இந்த இது ஃபால்ஸ். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் வித்துட்டேன். ஸோ அப்ப ஒன்லி 1 and 2 தான் வந்து ட்ரூவா இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் ஆல் மென் ஆர் வெர்டபிரேட்ஸ். ஸோ எல்லா மென்னும் வெர்டபிரேட்ஸ் அப்படின்றாங்க. சம் மேமல்ஸ் ஆர் வெர்டபிரேட்ஸ். சம் மேமல்ஸ் ஆர் வெர்டபிரேட்ஸ்னா இப்படி வரையலாம். கரெக்டா? ஸோ சம் மேமல்ஸ் ஆர் வெர்டபிரேட்ஸ். இது வந்து எல்லா மென்னும் வெர்டபிரேட் அப்படின்றாங்க. ஸோ இங்க வந்து ஆல் மென் ஆர் மேமல்ஸ் அப்படின்றாங்க. இந்த மென்னுக்கும் மேமல்ஸ்க்கும் கனெக்ஷன் வந்து எனக்கு தெரியாது. மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அதனால இதை வந்து ஃபால்ஸ்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஆல் மேமல்ஸ் ஆர் மென். ஸோ இங்க வந்து மென்னு மேமல்ஸ் மென் ரெண்டுக்கும் கனெக்ஷன் எனக்கு தெரியாது. அதனால இது ரெண்டையுமே நம்ம வந்து ஃபால்ஸ்னு எடுத்துக்கிறோம். சம் வெர்டபிரேட்ஸ் ஆர் மேமல்ஸ். ஸோ கொஸ்டின்ல கொடுத்தது தான். சம் மேமல்ஸ் ஆர் வெர்டபிரேட்ஸ், சம் வெர்டபிரேட்ஸ் ஆர் மேமல்ஸ் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ அது வந்து ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல் வெர்டபிரேட்ஸ் ஆர் மென். ஆல் வெர்டபிரேட்ஸ் ஆர் மென். எம்முக்குள்ள வி இருக்குது. ஆனா கொஸ்டின் படி விக்குள்ளதான் எம் வரணும். இப்போ இது வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ எது மட்டும்தான் ட்ரூன்னு கேட்டீங்கன்னா தேர்டு ஒன் மட்டும்தான் ட்ரூ. ஸோ அப்ப ஒன்லி 3 ஃபாலோஸ். இது மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சம் டேபிள்ஸ் ஆர் டிவி. சம் டேபிள்ஸ் ஆர் டிவி. நெக்ஸ்ட் சம் டிவி ஆர் ரேடியோஸ். ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சம் டேபிள்ஸ் ஆர் ரேடியோஸ். இங்க டேபிளையும் ரேடியோவும் பத்தி பேசுறாங்க. டேபிளுக்கும் ரேடியோக்கும் எனக்கு கனெக்ஷன் தெரியாது. அது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ அதனால இது வந்து ஃபால்ஸ். சம் ரேடியோஸ் ஆர் டேபிள்ஸ். ஸோ மறுபடியும் ரேடியோவும் டேபிளையும் பத்தி தான் பேசுறாங்க. ஸோ இதுவும் கனெக்ஷன் எனக்கு தெரியாது. ஸோ ஃபால்ஸ். ஆல் தி ரேடியோஸ் ஆர் டிவிஸ். எல்லா ரேடியோவும் டிவின்னு சொல்றாங்க. பட் கொஸ்டின் படி சம் டிவி தான் ரேடியோ அப்படின்னு இருக்குது. ஸோ ஆல் தி ரேடியோஸ் ஆர் டிவி அப்படின்றது ஃபால்ஸ். ஆல் தி டிவி ஆர் டேபிள்ஸ். சம் டிவி தான் டேபிள்ஸா இருக்குது. எல்லா டிவியும் டேபிள்ஸ் இல்லை. ஸோ அப்போ இதுவும் ஃபால்ஸ் அப்படின்ற போது ஸோ இங்க வந்து நன் ஃபாலோஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் சம் பென்ஸ் ஆர் புக்ஸ். சம் பென்ஸ் வந்து புக்ஸா இருக்குது. சம் புக்ஸ் ஆர் பென்சில்ஸா இருக்குது. சம் புக்ஸ் வந்து பென்சில்ஸா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கன்க்ளூஷன் என்னன்னு பார்க்கலாம். சம் பென்ஸ் ஆர் பென்சில்ஸ். ஸோ பென்னுக்கும் பென்சிலுக்கும் கனெக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. பட் நம்ம கொஸ்டின் படி ஸ்டேட்மெண்ட் படி எந்த ஒரு கனெக்ஷனும் சொல்லப்படலை, எனக்கு தெரியாது. அதனால இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் சம் பென்சில்ஸ் ஆர் பென். ஸோ பென்சிலையும் பெண்ணையும் தான் பத்தி பேசுறாங்க திரும்பவும். ஸோ இதுவும் ஃபால்ஸ்.
நெக்ஸ்ட் ஆல் பென்சில்ஸ் ஆர் பென். எல்லா பென்சிலும் பென் அப்படின்றாங்க. பென்சிலுக்கும் பென்னுக்கும் கனெக்ஷன் எனக்கு தெரியாது, ஸோ அதனால ஃபால்ஸ். ஆல் புக்ஸ் ஆர் பென். சம் புக் தான் வந்து பென்னா இருக்குது, எல்லா புக்கும் பென்னு சொல்லலை கொஸ்டின்ல, அதனால இதுவும் ஃபால்ஸ். ஸோ அப்போ நமக்கான ஆப்ஷன் நன் ஃபாலோ, ஆப்ஷன் டி. ஸோ போன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வந்து நன் ஃபாலோ இருந்துச்சு, இங்கே வந்து டி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு ப்ளே பண்ணுவாங்க எக்ஸாம்ல, ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். ஆல் தி கோட்ஸ் ஆர் டைகர்ஸ். எல்லா கோட்ஸும் டைகர்ஸ். நெக்ஸ்ட் ஆல் தி டைகர்ஸ் ஆர் லயன்ஸ். எல்லா டைகரும் லயன்ஸ். ஸோ ஆல் தி கோட்ஸ் ஆர் டைகர்ஸ், எல்லா டைகர்ஸும் லயன்ஸ் அப்படின்றாங்க. இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா ஆல் தி கோட்ஸ் ஆர் லயன்ஸ், எல்லா கோட்டும் லயனுக்குள்ள இருக்குதுன்றாங்க. ஸோ ஜி அப்புறம் வெளியே எல் வருது, ஜி அப்புறம் வெளியே எல் வருது. ஸோ அப்போ இது ட்ரூ. நெக்ஸ்ட் ஆல் தி லயன்ஸ் ஆர் கோட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஆல் தி லயன்ஸ் ஆர் கோட்ஸ்னா லயன் உள்ள இருக்கும், கோட்ஸ் வெளியில இருக்கும். ஸோ அப்போ எல் உள்ள இருக்கு, ஜி வெளியே இருக்கு, இந்த மாதிரியா இருக்குது டயக்ராம்? அப்படி இல்லை. ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் சம் லயன்ஸ் ஆர் கோட்ஸ். சம் லயன்ஸ் ஆர் கோட்ஸ் அப்படின்னா லயனையும் கோட்டையும் பத்தி பேசுறாங்க. லயனுக்கும் கோட்டுக்கும் நமக்கு சர்க்கிள் வந்து கனெக்ஷன்ல இருக்குது. ஸோ அப்போ சர்க்கிள் கனெக்ஷன்ல இருந்தா சம் வச்சு வந்தாலே நமக்கு ஆப்வியஸா ட்ரூ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் டைகரையும் கோட்டையும் பத்தி பேசுறாங்க. ஸோ டைகருக்கும் கோட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டா டைகருக்கும் கோட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ சம் வச்சு வர்றதுனால ஆப்வியஸா ட்ரூ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சம் வச்சு வந்து ஆப்வியஸா ட்ரூ அப்படின்லாம் வந்து பார்த்தது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலயே ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஷார்ட்கட் வீடியோலாம் நீங்க அந்த கிளாஸ் வீடியோஸ்லாம் பார்க்காம டைரக்டா இங்கே ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்க ஜஸ்ட் அதை போய் பார்த்துக்கோங்க, அந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து 1, 3 and 4 தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஆப்ஷன் வந்து சி, அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆல் தி புக்ஸ் ஆர் பென்சில்ஸ். எல்லா புக்ஸும் பென்சிலுக்குள்ள இருக்குது. நோ பென்சில் இஸ் எரேசர். ஸோ பென்சிலுக்கும் எரேசருக்கும் கனெக்ஷன் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு டயக்ராம் வரும். ஸோ ஆல் தி பென்சில்ஸ் ஆர் புக்ஸ். எல்லா பென்சில்ஸும் புக்குக்குள்ள இருக்குதுன்றாங்க. பட் இங்க பென்சிலுக்குள்ள தான் புக்கு இருக்குது, இங்க வந்து புக்குக்குள்ள பென்சில் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டா டயக்ராம் வர்றதுனால இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும் இந்த கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் சம் எரேசர்ஸ் ஆர் புக்ஸ். ஸோ எரேசரையும் புக்கையும் பத்தி பேசுறாங்க. இங்க பென்சிலுக்குள்ளதான் புக் இருக்கு. இப்போ பென்சிலுக்கும் எரேசருக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லும் போது எரேசருக்கும் புக்குக்கும் கண்டிப்பா அதுவும் கனெக்ஷன் இல்லாம தான் இருக்கும், சரியா? ஸோ அப்போ அதனால சம் அப்படின்னு வந்ததுனால இது வந்து ஃபால்ஸ். ஸோ கனெக்ஷன் இல்லாத போது இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். நோ புக் இஸ் எரேசர். ஸோ புக்குக்கும் எரேசருக்கும் கனெக்ஷன் இல்லை. ஸோ எஸ், ட்ரூ, கரெக்ட். சம் புக்ஸ் ஆர் எரேசர்ஸ். ஸோ அதே தான், புக்குக்கும் எரேசருக்கும் கனெக்ஷன் இல்லை, பட் இவங்க கனெக்ஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுவும் ஃபால்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் only 3. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆர் சைக்காலஜிஸ்ட். ஸோ ரிசர்ச் ஸ்காலர்ஸ், எல்லா ரிசர்ச் ஸ்காலர்ஸும் சைக்காலஜிஸ்ட் அப்படின்றாங்க. சம் சைக்காலஜிஸ்ட் ஆர் சயின்டிஸ்ட். ஸோ சைக்காலஜிஸ்ட்ல ஒரு சிலர் வந்து சயின்டிஸ்டா இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்கான டயக்ராம். இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் வந்து பார்க்கணும். ஆல் த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட் அப்படின்றாங்க. எல்லா ரிசர்ச் ஸ்காலர்ஸும் சயின்டிஸ்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்னு கன்க்ளூஷன் சொல்லுது. அப்படியே அங்கே இருக்குதுன்னு கேட்டா கிடையாது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டயக்ராம வேற எப்படியும் வரையலாம்னா எல்லா ரிசர்ச் ஸ்காலர்ஸும் சைக்காலஜிஸ்ட்ன்ட்டாங்களா, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாம். அப்போ சம் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட் வந்து சயின்டிஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சம் ஆஃப் த ரிசர்ச் ஸ்காலர்ஸும் சயின்டிஸ்ட் தான், சரியா? ஸோ அப்போ சம் அப்படின்னு வந்திருந்தா அது ட்ரூ, ஆல் வந்திருந்தா அது வந்து எனக்கு தெரியாது. ஸோ ஆல் அப்படின்ற போது அது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்ற போதே ஆல் த 4 அப்படின்றத நம்ம வந்து எலிமினேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் ஆர் சயின்டிஸ்ட் அப்படின்றாங்க. சம் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து சயின்டிஸ்ட்ன்றாங்க. அப்போ வந்து இது எப்படி இருக்கலாம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்காலருக்கும் சயின்டிஸ்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. ஆனா இந்த செகண்ட் டயக்ராம் படி பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கும் சயின்டிஸ்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த இதுல கனெக்ஷன் இல்லை, இங்க கனெக்ஷன் இருக்குது. அப்ப மேபி இருக்கலாம், மே நாட் பி, இல்லாம போகலாம் அப்படின்னு இருக்கிறதுனால
ஸோ மே ஆர் மே நாட் பி இருக்கிறதுனால இது டெஃபினட்டா ட்ரூ கிடையாது அப்படின்றதுனால நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இப்போ செகண்ட் ஒன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். நெக்ஸ்ட் சம் சயின்டிஸ்ட் ஆர் சைக்காலஜிஸ்ட். ஸோ ஒரு சில சயின்டிஸ்ட் வந்து சைக்காலஜிஸ்ட்ன்றாங்க. ஸோ இங்க வந்து ஓவர்லப் ஆகுது. ஸோ இப்போ சைக்காலஜிஸ்டையும் சயின்ஸையும் கனெக்ட் பண்ணது சம்னு வந்ததுனால இதை வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு வந்துட்டதுனால நன் அப்படின்றது வந்து அடியாயிரும். ஸோ இப்போ ஒன்லி 3 இல்லைன்னா 3 and 4 இதுதான் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. சம் சைக்காலஜிஸ்ட் ஆர் ரிசர்ச் ஸ்காலர்ஸ். ஸோ ஒரு சில சைக்காலஜிஸ்ட் வந்து ரிசர்ச் ஸ்காலர்னு சொல்றாங்க. சைக்காலஜிஸ்டையும் ரிசர்ச் ஸ்காலர்ஸையும் பத்தி பேசுறாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதான்னு பார்த்தோம்னா எஸ், கனெக்ஷன் இருக்குது. சைக்காலஜிஸ்டுக்குள்ளதான் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்ப ரெண்டு விஷயம் வந்து 2 சர்க்கிள் கனெக்டடா இருந்துச்சு அப்படின்னா சம் வச்சு இறப்பும் போது அது அந்த ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ட்ரூ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ 3rd and 4th வந்து ட்ரூ அப்படின்றதுனால ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல் தி லாக்ஸ் ஆர் கீஸ். எல்லா லாக்ஸும் கீஸ்குள்ளதான் இருக்குது. ஆல் தி கீஸ் ஆர் பேட்ஸ். எல்லா கீஸும் பேட்ஸ்குள்ளதான் இருக்குது. சம் வாட்சஸ் ஆர் பேட்ஸ். சம் வாட்சஸ் ஆர் பேட்ஸ் அப்படின்னா ஒரு சில வாட்ச் வந்து பேட் கூட கனெக்ட் ஆயிருக்குது. ஸோ இதுதான் வந்து இதுக்கான டயக்ராம். ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் பேட்ஸ் ஆர் லாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து பேட்ஸையும் லாக்ஸையும் பத்தி பேசுது. இங்க இருக்கு லாக்கு, இங்க இருக்கு பேட்டு. ஸோ இது ரெண்டும் கனெக்டட்ல இருக்குது. சம் வச்சு வந்துச்சுன்னா இது ஆப்வியஸா ட்ரூ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ அது ட்ரூ அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து எலிமினேட் ஆயிரும். நெக்ஸ்ட் சம் வாட்சஸ் ஆர் கீஸ். சம் வாட்சஸ் ஆர் கீஸ் அப்படின்ற போது வாட்ச்க்கும் கீக்கும் கனெக்ஷன் இந்த டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ இந்த டயக்ராமை வேற எப்படி நம்ம வரையலாம்னு கேட்டீங்கன்னா எல்லா லாக்ஸும் கீஸ் தான், எல்லா கீஸும் பேட்ஸ் தான் அப்படின்ற போது எல்லாத்துக்குமே ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரே சர்க்கிளா நம்ம வந்து வரைய முடியும். ஸோ அப்போ இந்த இது கூட தான் அந்த வாட்ச் அப்படின்றது கனெக்டட். ஸோ அப்போ இந்த செகண்ட் டயக்ராம் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வாட்சும் கீஸும் வந்து கனெக்டடா இருக்குது. ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி வாட்சும் கீஸும் கனெக்டடா இல்லை. ஸோ அப்போ மேபி இருக்கலாம், மே நாட் பி, இல்லாம போகலாம் அப்படின்றதுனால ஸோ இது ரெண்டும் வந்து ஷுவரா கனெக்டட்ல தான் இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. அதனால இதை வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அது ஃபால்ஸ்ன்னு எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல் த கீஸ் ஆர் லாக்ஸ். ஆல் த கீஸ் ஆர் லாக்ஸ்க்கு டயக்ராம் வருதுங்க. எல்லா கீஸும் லாக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ எல் வெளியே வருது, கே உள்ள வருது. ஆனா இந்த டயக்ராம் படி எல் தான் உள்ள இருக்கு, கே தான் வெளியே இருக்குது. ஸோ ஆப்போசிட்டா கொடுத்துருக்கிறதுனால இதுவும் வந்து ஃபால்ஸ். அப்போ ஆப்ஷன் பி ஒன்லி 1 இது மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர்ஸ். சம் கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர்ஸ். ஒரு சில கொஸ்டின் வந்து ஆன்சர்னு சொல்றாங்க. சம் ஆன்சர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ். ஆல் தி ரைட்டர்ஸ் ஆர் போயட்ஸ். எல்லா ரைட்டர்ஸும் போயட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கான டயக்ராம். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் ரைட்டர்ஸ் ஆர் ஆன்சர்ஸ். ஸோ ஒரு சில ரைட்டர் வந்து ஆன்சர்ன்றாங்க. ரைட்டரையும் ஆன்சரையும் சர்க்கிள் வந்து கனெக்ட் பண்ணுது. சம்னு வச்சு வந்ததுனால இது ட்ரூ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வந்து எலிமினேட் ஆயிரும். ஏன்னா 1 வந்து ட்ரூனா இந்த டின்ற ஆப்ஷன் வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் poets ஆர் கொஸ்டின்ஸ். இங்க வந்து பொயட்டையும் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு வந்துட்டு அந்த டயக்ராம் படி கொஸ்டினையும் பொயட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஷுவரா வந்து தெரியாது. ஸோ மேபி இருக்கலாம், மே நாட் பி இருக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்றேன், இதை ஃபால்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஆல் த கொஸ்டின்ஸ் ஆர் பொயட்ஸ். எல்லா கொஸ்டின்ஸும் பொயட்குள்ள இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கொஸ்டினுக்கும் பொயட்டுக்கும் தான் எனக்கு வந்துட்டு என்ன தெரியாது, கனெக்ஷன் தெரியாதுன்றதுனால இதை நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ அதனால இதையும் நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ செகண்ட் தேர்ட் ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ இது எல்லாமே அடி ஆயிட்டு ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்கும். இதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சம் poets ஆர் ஆன்சர்ஸ். ஸோ இங்கே பொயட்டையும் ஆன்சரையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ சம் poets ஆர் ஆன்சர்ஸ் அப்படின்ற போது இது வந்து ட்ரூவா இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 1 and 4 ஒன்லி. சரியா? நெக்ஸ்ட் some envelopes are gums. Some gums are seals. Some seals are adhesives. ஸோ இதான் வந்து கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ். இது அதுக்கான டயக்ராம். இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் envelopes are seal. என்வலப்பையும் சீலையும் கனெக்ட் பண்ணி சொல்றாங்க.
ஸோ என்வலப்புக்கும் சீலுக்கும் இந்த டயக்ராம் படி கனெக்ஷன் இருக்கு கிடையாது. அது மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் அப்படின்றதுனால இதை வந்து ஃபால்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் சம் கம்ஸ் ஆர் அட்ஹசிவ்ஸ். ஸோ கம்மையும் அட்ஹசிவும் பத்தி பேசுறாங்க. இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஷுவரா வந்து என்னால கனெக்ஷன் சொல்ல முடியாது. ஸோ அப்போ இது ஃபால்ஸ். சம் அட்ஹசிவ்ஸ் ஆர் சீல்ஸ். ஸோ அட்ஹசிவ்ஸையும் சீல்ஸையும் பத்தி பேசுறாங்க. இங்க வந்து கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ சம் வச்சு வந்ததுனால இது டெஃபினட்டா ட்ரூ அப்படின்றது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், சம் அட்ஹசிவ்ஸ் ஆர் கம்ஸ். ஸோ இங்க வந்து அட்ஹசிவையும் மறுபடியும் கம்மையும் பத்தி தான் பேசுறாங்க. ஸோ இது வந்து எனக்கு கனெக்ஷன் தெரியாது. ஸோ அப்போ இது வந்து ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ 3 ஒன்லி. சரியா? ஸோ இங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட் அப்படின்றதுனால நீங்க போய் என்ன பண்ணிடக்கூடாது, தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒன்லி 2 தான் வந்து கரெக்ட் அப்படின்னு இருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட்னு இருக்காங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் எதுனா ஏ அப்படின்ற ஆப்ஷன். ஸோ அப்போ நீங்க வந்து ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பபிள் தான் நீங்க வந்து ஷேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆல் த பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ். எல்லா பேப்பர்ஸும் புக்ஸுக்குள்ள தான் இருக்குது. ஆல் தி பேக்ஸ் ஆர் புக்ஸ். ஆல் தி பேப்பர்ஸ் ஆர் புக்ஸ், எல்லா பேப்பரும் புக்குக்குள்ள இருக்குது. ஆல் தி பேக்ஸ் ஆர் புக்ஸ்ன்ற போது எல்லா பேக்கும் புக்குக்குள்ள தான் இருக்குது. சரியா? இந்த மாதிரி வரும். பேப்பரும் புக்குக்குள்ள தான் இருக்குது, பேக்கும் புக்குக்குள்ள தான் இருக்குது. சம் பர்சஸ் ஆர் பேக்ஸ். ஸோ பேக்கு கூட ஒரு இது கனெக்டா இருக்குது, அது வந்து பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? சம் பர்சஸ் ஆர் பேக்ஸ், இது வந்து பேப்பர். ஸோ இந்த மாதிரி டயக்ராம் வந்து இருக்குது. சரியா? ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் பேப்பர்ஸ் ஆர் பேக்ஸ். ஸோ இந்த பேப்பரையும் பேக்கையும் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த பேப்பரும் பேக்குக்கும் கனெக்ஷன் எனக்கு தெரியல, ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தெளிவா கொடுக்கல. இது மேபி கனெக்டடா இருக்கலாம், இல்ல கனெக்ஷன் இல்லாமலும் இருக்கலாம். மேஆர் மெயின் பின் இருக்கனால இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சம் புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ். ஸோ புக்கையும் பேப்பரையும் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. ஸோ புக்குக்குள்ளதான் பேப்பர் இருக்குது, கனெக்டட்ல தான் இருக்குது அப்படின்றதுனால சம் வச்சு வந்துச்சுன்னா இது டெஃபினட்டா ட்ரூ அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட், சம் புக்ஸ் ஆர் பர்சஸ். ஸோ புக்கையும் பர்ஸையும் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. புக்குக்குள்ளதான் பர்ஸ் இருக்குது. ஸோ அப்ப சம் வச்சு வந்ததுனால இதுவும் ட்ரூ அப்படின்னு வந்துடும். ஸோ அப்ப செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து கரெக்ட் அப்படின்ற போது ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி. சரியா? ஸோ எப்பெல்லாம் வந்து சர்க்கிள்ஸ் வந்து கனெக்டட்ல இருக்குதோ, சர்க்கிள்ஸ் கனெக்டட்ல இருக்குதுன்னா இந்த மாதிரி பாதி கனெக்டடா இருந்தாலோ, இல்ல ஒரு சர்க்கிளுக்கு உள்ள இன்னொரு சர்க்கிள் இருந்தாலோ, ஸோ இந்த சர்க்கிளுடைய பேர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பேப்பரு, இது வந்து பேக்ன்னு இருந்துச்சுன்னா பேப்பரையும் பேக்கையும் பத்தி பேசும்போது சம் அப்படின்னு வந்துச்சுன்னா இது எப்பவுமே ட்ரூவா தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா புக்கையும் பேப்பரையும் பத்தி பேசுது. ஸோ புக்குன்ற வட்டத்துக்குள்ள பேப்பர் இருக்குது. இந்த மாதிரி பேப்பர்ன்றது புக்குக்குள்ள இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சர்க்கிள் இருக்கும்போது சம் வச்சு வந்துச்சுன்னா அது ட்ரூவா இருக்கும். அதே மாதிரி இங்க புக்கையும் பர்ஸையும் பத்தி பேசுறாங்க, புக்குக்குள்ளதான் பர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வரும்போது இதுவும் வந்து சம் வச்சுறதுனால ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி கனெக்டட்ல இருந்தாலும் இந்த பேப்பரையும் பேக்கையும் பத்தி பேசும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், இப்போ இங்க பாத்தீங்கன்னா பேக்கும் பர்ஸும் கனெக்டட்ல இருக்குதா? ஸோ அப்போ பேக்கும் பர்ஸும் கனெக்டட்ல இருக்குது. அப்போ பர்ஸையும் பேக்கையும் பத்தி பேசுனாங்க அப்படின்னா நம்ம வந்து சம் வச்சு வரப்போகும்போது அந்த கன்க்ளூஷனை ட்ரூன்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதான் வந்து ஷார்ட்கட்டா நம்ம பார்த்துருந்தோம். சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு சம் ரேட்ஸ் ஆர் கேட்ஸ். ஸோ ரேட்டும் கேட்டும் கனெக்ட்ல இருக்குது. சம் ரேட்ஸ் ஆர் கேட்ஸ். சம் கேட்ஸ் ஆர் டாக்ஸ். நோ டாக் இஸ் கவ். ஸோ எந்த டாகும் கவ் கூட கனெக்ட் ஆகல. ஸோ அப்போ இங்கே கனெக்ஷன் இல்லை அப்படின்றத டினோட் பண்ணிடணும். இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நோ கவ் இஸ் கேட். இது வந்து கவுக்கும் டாகுக்கும் கனெக்ஷன் இல்லைன்ட்டாங்க. பட் கவுக்கும் கேட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஸோ அப்போ மேபி கனெக்ஷன் இருக்கலாம், இல்லை இல்லாமலும் போகலாம். ஸோ அப்போ இதனால இது வந்து நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட், நோ டாக் இஸ் ரேட். டாகுக்கும் ரேட்டுக்கும் கனெக்ஷன் நமக்கு சொல்லப்படலை. ஸோ அதனால இதுவும் நமக்கு தெரியாது. அதனால இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஃபால்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட், சம் கேட்ஸ் ஆர் ரேட்ஸ். இங்க வந்து கேட்டையும் ரேட்டையும் பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த இருக்கு ரேட்டு, இது கேட்டு, இது ரெண்டும் கனெக்டட்ல இருக்குது. அப்ப சம் வச்சு வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கும். அப்ப தேர்டு மட்டும் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் இ ஒன்லி 3. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் தான் வரும். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரு சில கொஸ்டின்ல 4,
ஒரு சில கொஸ்டின்ல 5 இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ கேர்ஃபுல்லா வந்து பார்த்து போடுங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல் தி புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ். எல்லா புக்ஸும் பேப்பர்ஸ்குள்ள தான் இருக்கு. எல்லா புக்ஸும் பேப்பர்ஸ்குள்ள தான் இருக்குது. ஆல் தி புக்ஸ் ஆர் பேப்பர்ஸ். சம் பேப்பர்ஸ் ஆர் ஜேர்னல்ஸ். சம் ஜேர்னல்ஸ் ஆர் கேலண்டர்ஸ். ஸோ இதான் வந்து டயக்ராம். கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா சம் ஜேர்னல்ஸ் ஆர் புக்ஸ். இந்த ஜேர்னலையும் புக்கையும் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. பட் இந்த ஒன்றுக்குள்ள ஒன்று வரும்போது நம்ம எப்படி எழுதலாம்? புக் ஈக்குவல் டு பேப்பர்ஸ் இந்த மாதிரி ஒரே சர்க்கிளை போடலாம். இந்த சர்க்கிள் கூட ஜேர்னல் கனெக்டா இருக்கும், இந்த சர்க்கிள் கூட கேலண்டர் கனெக்டா இருக்கும். அப்போ ஜேர்னலுக்கும் புக்குக்கும் இந்த டயக்ராம் படி கனெக்ஷன் இருக்குது, ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி கனெக்ஷன் இல்லை. ஸோ அப்போ மேபி இருக்கலாம், மே நாட் பி, இல்லாமல் போகலாம். அப்படின்றதுனால ஜேர்னலுக்கும் புக்கு கனெக்ஷன் எனக்கு ஷுவரா சொல்ல முடியாது. அதனால இதை வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் சம் கேலண்டர்ஸ் ஆர் பேப்பர்ஸ். ஸோ அதே தான், கேலண்டருக்கும் பேப்பருக்கும் கனெக்ஷன் வந்து சொல்லப்படலை, சரியா? கேலண்டருக்கும் பேப்பருக்கும் இங்க வந்து கனெக்ஷன் சொல்லப்படலை. ஸோ ஷுவரா எனக்கு தெரியாது. ஸோ கனெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு ஷுவரா தெரியாது. அதனால நம்ம இதையும் ஃபால்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சம் புக்ஸ் ஆர் ஜேர்னல்ஸ். ஸோ புக்கையும் ஜேர்னலையும் பத்தி பேசுறாங்க. புக்குக்கும் ஜேர்னலுக்கும் இங்க கனெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி கனெக்ஷன் இல்லை, செகண்ட் டயக்ராம் படி கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அப்படின்றதுனால இதுவும் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் சம் புக்ஸ் ஆர் கேலண்டர்ஸ். ஸோ புக்குக்கும் கேலண்டருக்கும் கனெக்ஷன் நமக்கு தெரியாது, சரியா? ஸோ புக்கையும் கனெக்ஷனையும் கேலண்டரையும் பத்தி பேசுறாங்க, அதுக்கான கனெக்ஷன் நமக்கு சொல்லப்படலை. ஸோ இதுவும் எனக்கு தெரியாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்? இதையும் நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்றதுனால நன் ஃபாலோஸ். ஸோ எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்றது தான் ஆன்சர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. 30th கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், 31 டிஸ்கஸ் பண்ணிட்டோம், 32 டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து 33. ஸோ 33 பார்த்தீங்க அப்படின்னா சம் கேட்ஸ் ஆர் டைகர்ஸ். சம் கேட்ஸ் ஆர் டைகர்ஸ். ஆல் லயன்ஸ் ஆர் கேட்ஸ். ஸோ டயக்ராம் வந்து சம் கேட்ஸ் ஆர் டைகர்ஸ். எல்லா லயன்ஸும் கேட்டுக்குள்ள இருக்குது அப்படின்னா எல்லா லயனும் கேட்குள்ள இருக்குது, சரியா? அப்புறம் சம் ஹார்சஸ் ஆர் லயன்ஸ். ஸோ ஒரு சில ஹார்சஸ் வந்து லயன் கூட இருக்குது. ஆல் ஹார்சஸ் ஆர் அனிமல்ஸ். நம்ம டயக்ராமா பெருசாக வரைஞ்சிக்குவோம். ஸோ இதுதான் வந்து கேட்டுக்கான சர்க்கிள், சரியா? எல்லா லயனும் கேட்டுக்குள்ள தான் இருக்குது. சம் கேட்ஸ் ஆர் டைகர்ஸ். சம் ஹார்சஸ் ஆர் லயன்ஸ். ஸோ லயன் இதுக்குள்ள இருக்குது. இந்த லயன் கூட சம் ஹார்சஸ் வந்து லயன்ஸா இருக்குது. லயனும் ஹார்ஸும் கனெக்டட்ல இருக்குது. எல்லா ஹார்சஸும் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா ஹார்ஸும் அனிமல்ஸ்குள்ள இருக்கு, சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்குது டயக்ராம், ஓகேவா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் படி தான் இந்த டயக்ராம் நம்ம வந்து ஆல்டர் பண்றதுலாம் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அது எப்படின்னு சொல்றேன். சம் லயன்ஸ் ஆர் டைகர்ஸ் அப்படின்றாங்க. இங்க லயனுக்கும் டைகருக்கும் கனெக்ஷன் பேசுறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா எல்லா லைனும் கேட்ஸ் அப்படின்னு சொன்னோமா? இப்போ எல்லா லைனும் கேட்னு சொன்னதுனால லைன் ஈக்குவல் டு கேட் அப்படின்னு நம்ம போடலாம். ஸோ அப்ப இதுல ஒரு சில பார்ட் வந்து ஹார்சஸா இருக்குது. இந்த எல்லா ஹார்ஸும் அனிமல்ஸ்குள்ள அடங்குது. இந்த ஒரு சில கேட் வந்து டைகர் கூட இன்டர் கனெக்டா இருக்குது. ஸோ அப்ப இந்த இது ரெண்டாவது டயக்ராம், இது ஃபர்ஸ்ட் டயக்ராம், சரியா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி பார்த்தீங்கன்னா லயன்ஸையும் டைகர்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரி எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. பட் செகண்ட் டயக்ராம்ல இது லைனு, இது டைகரு, லைனும் டைகரையும் ஒரு சர்க்கிள் வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி கனெக்ஷன் இல்லை, ரெண்டாவது டயக்ராம் படி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஷுவரா எனக்கு வந்து கனெக்ஷன் தெரியாதுன்றதுனால நம்ம வந்து மே ஆர் மே நாட் பி, ஸோ ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம், சரியா? நெக்ஸ்ட் நோ ஹார்ஸ் இஸ் அ டைகர். நோ ஹார்ஸ் இஸ் அ டைகர்னா ஹார்ஸ்க்கும் டைகருக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ஹார்ஸ், இது டைகரு. இந்த ஹார்ஸையும் டைகரையும் நம்ம வந்து மேபி கனெக்ட் பண்ணலாம், இல்லை பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ இந்த சம் கேட்ஸ் வந்து டைகர்னு சொல்லிட்டாங்க. சம் ஹார்ஸ் வந்து
லயன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஹார்ஸ்க்கும் டைகருக்கும் மேபி கனெக்ஷன் இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ மே ஆர் மே நாட் பின் இருக்கனால இதையும் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட், சம் ஹார்சஸ் ஆர் கேட்ஸ். ஒரு சில ஹார்ஸ் வந்து கேட்ஸ் அப்படின்றாங்க. இங்க ஹார்ஸ் இருக்குது, இங்க கேட் இருக்குது. ஸோ ஹார்ஸையும் கேட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ எப்படி கனெக்ட் பண்றோம்னா, எல்லா லயன்ஸும் கேட்குள்ளதான் இருக்குது. அப்போ ஒரு சில லைன் வந்து ஹார்சஸ் கூட கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்ற போது இந்த ஹார்ஸையும் கேட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இங்க இந்த டயக்ராம் படியும் கனெக்ஷன் இருக்குது, ரெண்டாவது டயக்ராம் படியும் ஹார்ஸுக்கும் கேட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்ற போது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், சம் ஹார்சஸ் ஆர் டைகர்ஸ். ஸோ ஹார்ஸையும் டைகரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஹார்ஸ்க்கும் டைகருக்கும் கனெக்ஷன் இருக்குதான்னு கேட்டா மேபி இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ இப்போ மேபி மே நாட் பி அப்படின்னு இருக்கனால இதுவும் எனக்கு கனெக்ஷன் தெரியாது. ஸோ இதுவும் நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட் ஒன்று பார்த்துருந்தோம். இந்த ப்ரீவியஸா வந்து இந்த 30, 31 இதெல்லாம் பார்க்கும்போது என்ன நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல மே ஆர் மே நாட் பின்னு வரும்போது எய்தர் ஆர் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இதுல தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஷுவரா ட்ரூன்றது எனக்கு தெரியும். மிச்சம் 3 மே ஆர் மே நாட் பின்னு இருக்கிறதுனால எல்லாமே நம்ம ஃபால்ஸ் நம்ம எடுத்துட்டு ஒன்லி 3 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். பட் ஆன்சர்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நன் ஃபாலோஸ், ஒன்லி 2 and 4, ஒன்லி 3 and either 2 or 4, either 2 or 4 இப்படிதான் இருக்குது. ஸோ ஒன்லி 3 அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ஒன்லி 3 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறேன். என்ன கவனிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி. ஷார்ட்கட் என்ன பார்த்துருந்தோம்னா, இங்க ட்ரௌசர் பெல்ட்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்த பத்தி 2 டைம் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. சரியா? இங்க வந்து அதே மாதிரி எங்க கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஹார்ஸையும் டைகரையும் பத்தி பேசியிருக்கிறாங்க, இங்கேயும் ஹார்ஸ் அண்ட் டைகரை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரே விஷயத்த 2 டைம் பேசியிருக்கிறாங்க அப்படின்ற போது ஒரு இடத்துல சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சம் ஹார்சஸ் ஆர் டைகர்ஸ்னா ஒரு இடத்துல கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல மேபி கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல மேபி கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நோ ஹார்ஸ் இஸ் அ டைகர் அப்படின்றாங்க. அப்போ ஒரு இடத்துல கனெக்ஷன் இருக்குது, இன்னொரு இடத்துல கனெக்ஷன் இல்லை அப்படின்ற போது ஒன்னு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்றது ட்ரூவா இருக்கலாம், இல்ல கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றது ட்ரூவா இருக்கலாம். புரியுதா? ஒன்னு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா இது ஃபால்ஸா இருக்கும், இல்ல கனெக்ஷன் இல்லைன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா இது ஃபால்ஸா இருக்கும். அப்படின்ற ஒரு அர்த்தத்துல மே ஆர் மே நாட் பின் வரப்போகும்போது நம்ம இதை மட்டும் எய்தர் ஆர் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரே விஷயத்த 2 ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹார்ஸ் டைகர் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது சம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் நோ அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா சம் ஒரு ஸ்டேட்மெண்ட்லயும் சம் நாட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்லயும் இருக்கும். ஒரு இடத்துல பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் இன்னொரு இடத்துல நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். சரியா? இந்த இடத்துல பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டும் இந்த இடத்துல நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இருக்குன்னு சொல்லுது, இன்னொன்னு இல்லைன்னு சொல்லுது. ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வந்து ட்ரூவா இருக்க முடியும் அப்படின்றத நம்ம எய்தர் ஆர் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஒன்லி 3ன்றது ட்ரூ, டெஃபினட்டா ட்ரூ. அண்டு எய்தர் 2 or 4 ஃபாலோஸ் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம வந்து ஆன்சரா சூஸ் பண்றோம். ஸோ ஆப்ஷன் சியை நம்ம வந்து சூஸ் பண்றோம். இந்த இதை வந்து நம்ம ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஒருவேளை இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சம் லயன்ஸ் ஆர் நாட் டைகர்ஸ் அப்படி இருக்குதுன்னா, ஸோ இங்க என்ன ஆகும்? ஸோ மொத்தம் 4 ஸ்டேட்மெண்ட், இது 5வது கன்க்ளூஷனா வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இங்கே லயன்ஸ் அண்ட் டைகர்ஸை பத்தி பேசுறாங்க, ஃபர்ஸ்ட் இதுலயும் லயன்ஸ் அண்ட் டைகர்ஸை பத்தி பேசுறாங்க. இங்க சம் வந்து இருக்குது, இங்க வந்து சம் நாட் வந்திருக்குது. ஸோ ஒன்னு வந்து பாசிட்டிவ், இன்னொன்னு நெகட்டிவ் அப்படின்றதுனால அப்ப எய்தர் 1 or 5 அப்படின்றது வந்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர்லயே அப்படியே அண்டு எய்தர் 1 or 5 ஃபாலோஸ் அப்படின்ற மாதிரி மொத்தமா வரும். சரியா? ஸோ இதான் வந்து 33rd. நெக்ஸ்ட் 34th சம் பாத்தீங்கன்னா, சம் கார்ஸ் ஆர் பஸ்ஸஸ். ஸோ ஒரு சில கார்ஸ் வந்து பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்றாங்க. சம் பஸ்ஸஸ் ஆர் ட்ரெயின்ஸ், ஒரு சில பஸ் வந்து ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் ஏரோப்ளைன்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ட்ரெயின் நான் வந்து பெருசா வரைஞ்சுக்கிறேன். ஸோ இது ட்ரெயின். ஆல் தி ஏரோப்ளைன்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ் அப்படின்னா எல்லா ஏரோப்ளைனும் ட்ரெயின்குள்ள தான் இருக்குது. அண்ட் எல்லா ட்ரக்ஸும், ஆல் ட்ரக்ஸ் ஆர் பஸ்ஸஸ் அப்படின்னா எல்லா ட்ரக்கும் பஸ்ஸுக்குள்ள இருக்குது.
ஸோ பஸ்ன்ற வட்டத்துக்குள்ள ட்ரக் அப்படின்ற வட்டம் வந்து இருக்கு. ஸோ இப்படி இருக்குதா? இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஏரோப்ளைன்ஸ் ஆர் ட்ரக்ஸ். ஸோ இந்த ஏரோப்ளைனையும் ட்ரக்கையும் கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. பட் இங்க இருக்கிற டயக்ராம் படி கனெக்ஷன் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்றதுனால இதை நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் சம் கார்ஸ் ஆர் ட்ரெயின்ஸ். ஒரு சில கார் வந்து ட்ரெயின்னு சொல்றாங்க. ஸோ இது ட்ரக்கு, சரியா? ட்ரெயின் இந்த இருக்குது. காருக்கும் ட்ரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ அதனால இதுவும் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சம் ட்ரக்ஸ் ஆர் ஏரோப்ளைன்ஸ். ஸோ அந்த ட்ரக்கையும் ஏரோப்ளைனையும் கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஏரோப்ளைனையும் ட்ரக்கையும் கனெக்ட் பண்ணி பேசும்போது நம்ம ஃபால்ஸ்ன்னு போட்டோம். ஸோ அப்போ இதுவும் ஃபால்ஸ் தான். நோ ட்ரக் இஸ் அ ட்ரெயின். ஸோ ட்ரெயினுக்கும் ட்ரக்குக்கும் கனெக்ஷன் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா பஸ்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் நம்ம எப்படி வரையலாம்னா காரு, எல்லா ட்ரக்கும் பஸ்ன்னு சொல்லிட்டோமா? ஸோ அப்ப பஸ் ஈக்குவல் டு ட்ரக்குன்னு போடலாம், சரியா? பஸ் ஈக்குவல் டு ட்ரக்குன்னு போடலாம். இந்த டயக்ராம் கூட தான் நம்ம வந்து ட்ரெயினை கனெக்ட் பண்ணணும். இந்த ட்ரெயினுக்குள்ளதான் என்ன இருக்குது? ஏரோப்ளைன் வந்து இருக்குது. ஸோ அப்ப ட்ரெயினுக்கும் ட்ரக்குக்கும் கனெக்ஷன் இந்த டயக்ராம் படி இருக்குது, ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி இல்லை. ஸோ அப்ப அந்த கனெக்ஷன்ன்றது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், மேபி மே நாட் பி அப்படின்றதுனால இதுவும் வந்து ஷோரா வந்து ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்ப எதுவுமே ஃபாலோ ஆகல அப்படின்றதுனால நன் ஃபாலோஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்றோம். இந்த நன் ஃபாலோஸ்க்கும் நன் ஆஃப் தீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபாலோ ஆகல அப்படின்றத நம்ம நன் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்றோம். ஒருவேளை ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ட்ரூவா இருக்குது, அப்போ ஒன்லி 4 அப்படின்றதான் நமக்கு வந்து ஆப்ஷனா இருக்கணும். ஒன்லி 4ன்ற ஆப்ஷன் வந்துட்டு எந்த ஒரு இதுலயுமே இல்லை அப்படின்றதுனால நம்ம நன் ஆஃப் தீஸ் அப்படின்றத சூஸ் பண்ணணும். ஸோ புரியுதா? இப்போ நன் ஆஃப் தீஸ்ன்றது எப்போ சூஸ் பண்ணணும், நன் ஃபாலோஸ் அப்படின்றத எப்போ சூஸ் பண்ணணும்னு நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு இந்த ஆப்ஷன் எதுலையுமே இல்லை அப்படின்னா நன் ஆஃப் தீஸ்ன்றத சூஸ் பண்ணணும். நன் ஃபாலோஸ்னா கொடுத்துருக்கிற கன்க்ளூஷன் எதுவுமே ஃபாலோ ஆகணும்னா நன் ஃபாலோஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஒருவேளை இப்போ இந்த ஆப்ஷன் ஏலே நன் ஃபாலோ அப்படின்றதுக்கு பதிலாக ஒன்லி ஃபாலோஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம எதை சூஸ் பண்ணணும்னா நன் ஆஃப் தீஸை தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இங்க வந்து எதுவுமே ஃபாலோ ஆகல, ஆப்ஷன்ல அந்த மாதிரி நன் ஃபாலோன்னு இல்லை அப்படின்றதுனால நன் ஆஃப் தீஸ்ன்னு நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன், சரியா? நன் ஃபாலோஸ்க்கும் நன் ஆஃப் தீஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எதுவுமே ஃபாலோ ஆகலைன்றதுனால நன் ஃபாலோஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 35th கொஸ்டின். நெக்ஸ்ட் 35th வந்து ஆல் ஸ்டூல்ஸ் ஆர் டெஸ்க்ஸ். எல்லா ஸ்டூலும் டெஸ்க்குள்ளதான் இருக்குது. நோ டெஸ்க் இஸ் அ ஷெல்ஃப். டெஸ்க்குக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் ஆல் ஷெல்ஃப்ஸ் ஆர் கபோர்ட். எல்லா ஷெல்ஃபும் கபோர்டுக்குள்ள இருக்குது. எல்லா ஷெல்ஃபும் கபோர்டுக்குள்ள இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு சம் கபோர்ட்ஸ் ஆர் மிரர்ஸ். ஸோ ஒரு சில கபோர்டு வந்து மிரர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நோ மிரர் இஸ் அ ஷெல்ஃப். ஸோ மிரருக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் வந்து இல்லை அப்படின்றாங்க. அப்படி கனெக்ஷன் வந்து இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், கரெக்டா? ஏன்னா இங்க ஸ்டூல் வந்து டெஸ்க்குள்ள இருக்குது. இந்த டெஸ்க்குக்கும் ஷெல்ஃபுக்கும் டெஸ்க்குக்கும் ஷெல்ஃபுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்ட்டாங்க. அந்த ஷெல்ஃபுக்குள்ள கபோர்டுக்குள்ளதான் அந்த ஷெல்ஃப் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா ஷெல்ஃப் ஈக்குவல் டு கபோர்டு அப்படின்னு எழுதலாம், கரெக்டா? இப்போ ஷெல்ஃப் ஈக்குவல் டு கபோர்டு அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த கபோர்டு கூட இந்த மிரர் வந்து கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்னு நம்ம எழுதலாம், சரியா? ஸோ இப்போ நோ மிரர் இஸ் அ ஷெல்ஃப்ன்றாங்க. மிரருக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் இல்லைன்றாங்க. செகண்ட் டயக்ராம் படி ஷெல்ஃபுக்கும் மிரருக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி ஷெல்ஃபுக்கும் மிரருக்கும் கனெக்ஷன் இல்லை. அப்போ இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்றதுனால நம்ம வந்து இதை ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் நோ ஸ்டூல் இஸ் அ ஷெல்ஃப். ஸ்டூலுக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஸ்டூலுன்றது இந்த டெஸ்க்குள்ளதான் ஸ்டூல் இருக்குது. ஸோ இப்போ இந்த டெஸ்க்குக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா ஸ்டூலுக்கும் ஷெல்ஃபுக்குமே என்னது கனெக்ஷன் இருக்காது. ஏன்னா இந்த டெஸ்க்குள்ள தானே ஷெல்ஃப் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் நம்ம இப்படி வரையலாமா? டெஸ்க் ஈக்குவல் டு ஷெல்ஃப்னு வரையலாமா? ஸோ அப்போ டெஸ்க்குக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னா அதே இது ஸ்டூலுக்கும் இது ஸ்டூலுக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப
நோ ஸ்டூல் இஸ் அ ஷெல்ஃப் அப்படின்றத நம்ம வந்து ட்ரூன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 2 டயக்ராம்லயுமே கனெக்ஷன் இல்லைன்றதை தான் குறிக்கும். அதனால இதை வந்து செகண்ட் வந்து நம்ம ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், நோ கபோர்ட் இஸ் அ டெஸ்க். கபோர்டுக்கும் டெஸ்க்குக்கும் கனெக்ஷன் இல்லைன்றாங்க. ஸோ இந்த டயக்ராம் படி கபோர்டுக்கும் டெஸ்க்குக்கும் கனெக்ஷன் இல்லை. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இது டெஸ்க், இது ஷெல்ஃப். டெஸ்க்குக்கும் ஷெல்ஃபுக்கும் தான் கனெக்ஷன் இல்லைன்றாங்க. டெஸ்க்குக்கும் கபோர்டுக்கும் கனெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரியாது, மேபி இருக்கலாம். சரியா? இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூலுக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்றாங்க. போன ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டூலுக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் இல்லைன்றாங்க. பட் நம்ம கொஸ்டின்ல கொடுத்தது டெஸ்க்குக்கும் ஷெல்ஃபுக்கும் தான் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், டெஸ்க்குக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் இல்லைன்னாலுமே ஸ்டூலும் எதுக்குள்ளதான் இருக்குது, டெஸ்க்குள்ளதான் ஸ்டூலும் இருக்குது அப்படின்றதுனால பெரிய வட்டத்துக்கே கனெக்ஷன் இல்லை அப்படின்னா சின்ன வட்டத்துக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்குள்ளதான் இது இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். பட் இங்கே பாத்தீங்கன்னா டெஸ்க்குக்கும் ஷெல்ஃபுக்கும் கனெக்ஷன் இல்லைன்றாங்க. ஷெல்ஃப்ன்றது சின்ன வட்டம், அதுக்கு வெளியில தான் கபோர்டுன்ற பெரிய வட்டம் இருக்குது. இப்ப இந்த வட்டத்துக்கு கூட தான் வந்து டெஸ்க்கு கனெக்ஷன் இல்லை. பட் அதுக்கு வெளியில இருக்கிற இந்த வட்டம் இருக்குது இல்லையா, சோ இந்த கபோர்டுன்ற வட்டம் இது கூட கனெக்ஷன் இருக்கலாமா இல்லாம போகலாம். சரியா? சோ இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்றதுனால அது மேபி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் வருமே தவிர ஷோரா வந்து அது கனெக்ஷன் இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. ஸோ இப்போ நோ கபோர்ட் இஸ் அ டெஸ்க் அப்படின்றது கபோர்டுக்கும் டெஸ்க்குக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றது வந்துட்டு அது டெஃபினட்டா ட்ரூன்னு என்னால சொல்ல முடியாது. ஸோ இருக்கலாம் இல்லாமலும் போகலான்றதுனால நான் ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட், நோ மிரர் இஸ் அ டெஸ்க். ஸோ மிரருக்கும் டெஸ்க்குக்கும் கனெக்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்னா, ஸோ மிரருக்கும் டெஸ்க்குக்கும் கனெக்ஷன் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்றதுனால இதுவும் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ அப்போ செகண்ட் மட்டும் தான் ஃபாலோ ஆகுது, ஒன்லி 2 ஃபாலோஸ். அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். சரியா? ஸோ இவ்வளோதான் நம்ம வந்து பார்த்த கொஸ்டின்ஸ். ஸோ இவ்வளோதான் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். 35 கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதில் எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு. அண்டு டிஸ்கஸ் பண்ணாத கொஸ்டின்ஸை இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.